கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி ஜனங்களை வழிமாற பண்ணினார்கள். அதனால சிலர் சாத்தானை பின்பற்றும்படி கர்த்தரை விட்டு பிரிந்து போனார்கள். உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் கள்ள வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீங்க, கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுக்காதீங்க, கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதீங்க, கள்ள போதகர்களை பின்பற்றாதீங்க. அவர்கள் எங்கே நடத்துவார்கள் என்றால் சாத்தானுக்கு பின்னால நம்மை நடத்தி விடுவார்கள். அந்த வார்த்தைகள் சாத்தானை நோக்கி நம்மை திருப்ப ஆரம்பித்து விடும். இது இன்னைக்கு நேரத்தில் முதல் நூற்றாண்டு காலத்திலேயே பல பேர் சாத்தானை பின்பற்றி போய்விட்டார்கள். கள்ள வார்த்தைகள் என்று எதை கண்டுபிடிக்கலாம்னா, கர்த்தரை மகிமைப்படுத்தாம, கர்த்தரை முன்னிலைப்படுத்தாம, கர்த்தரிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்களை வழிநடத்தாமல் வேறு எதை நோக்கி உங்களை திசை திருப்புகிற எந்த உபதேசமுமே கள்ள உபதேசம்தான். அதனால கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்.